பாட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய பாட்டு, இசையமைத்தது. பாடல் வந்து நம்ம ஐயா டி. எம். சௌந்தரராஜன் ஐயா எம்ஜிஆர் ஐயா. இப்போ 4 பேர் சேர்ந்து இந்த பாட்டை அழகாக உருவாக்கியிருக்காங்க. இந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு? நல்லா இல்லை நல்லா இல்லை தம்பி, பாட்டு நல்லா இந்த பாட்டு பண்ணி ரொம்ப நல்லா இல்லை அது சொன்னீங்க. என்னது என்ன ஒரே கிரௌடா இருக்கு. என்ன ஊர்ல இருந்து திருவிழாவா? திருவிழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர்ல திருவிழா. பரவாயில்ல ஒரே லைட் டெக்கரேஷனா இருக்கு. ஊர்ல கலை நிகழ்ச்சி எதுவும் நடக்கிறாங்களோ? ஓ, நாடகம் நடக்குதா? எப்ப இந்த நாடகத்துல எதுவும் பட்டாசு கிட்டாசு போடுறதுப்பா? நாடகம் ஆரம்பிச்ச உடனே நம்ம இங்க பாசிட்டு தனியா ஒரு பட்டாசு போட்டு வானவெடிக்கை எங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க? அங்கதான் போய் வாங்கணும். ஏன்னா சிவகாசியில வாங்கினா பட்டாசுக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் பெருமை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்குமா இல்லையா? மதுரைக்கு மண்ணிக்கு, திருப்பதிக்கு போனோம்னா லட்டு, திருநெல்வேலிக்கு போனோம்னா அழிவா, இப்படி ஒவ்வொரு ஃபேமஸ். இந்த மாதிரி சிவகாசியில என்ன ஃபேமஸ்? பட்டாசு ஃபேமஸ். அந்த பட்டாசு தயார் பண்றது இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த பட்டாசு தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பட்டாசு தயார் பண்றாங்க தெரியுமா? என்னைக்குமே முகத்துல புன்னகை இருந்தாதான் வெரி நைஸ். உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புன்னகையில் கோடி உலகம். சரி பாடல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாடகத்தை கூட்டிட்டு வந்து மொத்தல காப்பியா ஊத்துவீங்களா? நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. பெண்களுக்கு அழகு அந்த புன்னகை தாமா. எவ்வளவுதான் கோபங்கள் வந்தாலும் அந்த முகத்துல அந்த புன்னகை பார்த்த உடனே எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு அந்த கோபம் தணிஞ்சிடும். இருந்தாக வேண்டிய சூழ்நிலையில இருக்க. காலையில காசு வேணுமா இல்லையா? என்ன நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. 23,500 சீட்டுக்கு டிவி பணத்தை எடுத்து விட்டாங்க. ஆமாப்பா, முடிஞ்சு சொல்லி அடுத்த மாசத்துக்கு வேணுமா இல்லையா? எங்க சிரிங்க அப்படி சிரிக்கணும். வெரி நைஸ். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. எதிரியா இருந்தாலும் வந்தவங்கள வாங்க உட்காருங்க, இதை தின்னுங்க. உனக்கு மரியாதை கட்டு போங்க. என்ன பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். எவ்வளவு டீசெண்டா பேசுனீங்க, இவ்வளவு அழகா பேசுனீங்க. நான் என்ன தப்பு தவறா பேசுறேன்? நாங்க உட்காருங்க, இதை தின்னுங்கறியே, எதை தின்ன சொல்றேன்? இதை தின்னுங்க நான் இப்படி காட்டவே இல்லையே. நீங்க மாடுலேஷன் அப்படிதான் காட்டுறீங்க. வாங்க உட்காருங்க, இதை சாப்பிடுங்க. மறுபடியும் பாரு, கையை அங்க பாருங்க. கையை மேல இறக்குனா கீழ இறக்க வேண்டாம். வாங்க உட்காருங்க. ஏமா நிக்கறானே தலைய லூசா நீங்க. அத நீ லூசாயா? குறுக்கு மாதிரி பேசக்கூடாது. சொன்னோம்னா ஒரு என சொல்ல தொண்ண சொல்லுதாங்க. தண்ணி கிண்ணி சாப்பிட்டு கீப்பிட்டு போங்க. அது மாதிரி வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. நம்மளுக்கு அதுலதான் மாட்டிக்கிறாங்க. என்ன யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்லி போடுவாங்க. வாங்கப்ப வந்து உட்காருங்க, வந்து சாப்பிட்டு கீப்பிட்டு போங்கன்னு அந்த மாதிரி சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. அந்த திண்ணையிலேயே உட்காந்தே கிடப்பாரு. சாப்பிட்டீங்களா, கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு திருப்பி கேட்பாரு. சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டேன். இந்த கீப்புட்டுன்னு சொன்னீங்களே, அதை பார்த்துட்டு போலாம்னு நானும் 1 மணி நேரமா உட்காந்துருக்கேன். காட்ட மாட்டேறீங்க. அவியல புட்டு அந்த மாதிரி இப்ப நீங்க சாப்பிட்டு கீப்புட்டு தொண சொல்லுங்க. தமிழ்ல மட்டும்தாங்க வார்த்தை 1 அர்த்தம் 2 ஆயிரும். சரி, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அதுக்கு என்ன பண்ண, நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல புரிஞ்சுக்கங்க. நீங்க செய்யறதே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படி? எதையுமே நம்ம தப்பா காட்டுற மாதிரி நினைச்சா எல்லாமே தப்பா தானே தெரியும். நீங்க பாக்குறது அப்படிங்க, நீங்க செய்யறது அப்படி. கண்டதெல்லாம் மஞ்சனா, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? செய்யறது அப்படி. அதனால தானே காமால கண்டவனுக்கு
செய்யறத நீங்க எங்க பாக்குறீங்க? உங்க வேலை எங்க முன்னால எதுக்காக செய்றீங்க? உன் முன்னாடி யாரையா செய்ய? முன்னாடி செய்ய அப்புறம் பின்னாடியா செய்வாங்க? என்ன செய், என்ன வாயில கூட செய்யி. முகரே பாரு, மூஞ்சிய பாரு. நான் ரெடி, சரியா? நான் ரெடி. நீ ரெடியா தான் இருப்ப. எவனுக்கு எங்க போய் செய்யலாம்னு வந்துகிட்டு இருப்ப. புள்ள பெத்தக்கற புளி முட்டை பெத்த வச்சிருக்காங்க. புள்ளைய பத்தி வைனா தொல்லைய பத்தி வச்சிருக்காங்க. மரியாதையா பேச கத்துக்க. நீ மரியாதையா பேச கத்துக்கயா? இடத்துக்கு வந்திருக்க வந்தவங்களுக்கு அழகான ஒரு முறையில வந்தவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வந்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? என்ன பாய்தல நீ விரிச்சு போட்டு படுக்க வச்சு பால் வாயில விட்டுவாங்க. நானும் மொகர கட்டையும் பாரு. நீ எப்படி கொடுத்தாலும் பால் குடிப்ப. வணக்கம் சொல்லிட்டு உன் வேலை என்னமோ வந்த வேலைய பாத்துட்டு போயா. தனியா நின்ற கூடாது ஒரு பொம்பளை பிள்ளை. நின்னோடி வந்து வாயை பொளந்து ஈன்னு பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசுற மாதிரி பேச. கோபப்படாத. சரி கோபப்படாத. நீ தீவு கட்டணும்ல. என்ன மசத்துக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க, நான் பேச வேணாமா? சிரிச்சுக்கிட்டே பேசு. கோபப்படாத, கோபப்படாம பேசு. தீவு கட்டணுமா வேணாமா? உலகம் குளமங்கலம் ஒரு பொம்பளை புள்ள மாப்பிள்ள கோவப்படாதீங்க. அப்புறம் என்ன பேச விடாம இந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்கு. கொண்ட மாத்துக்க. என்ன தொடர? அப்புறம் நாங்களா யார் தெரியுமில்ல? சண்டைக்கு வரையா? சண்டைக்கு வரையா? சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, வா. சண்டைக்கு வா. எங்கடா சண்டை? ஏய் சண்டை எங்க? சண்டை வேணாம். வேணாமா? நீ சரியான ஆம்பளை. நெஞ்சில மஞ்ச கொழுப்பு இருந்துச்சுன்னா வாயா, சண்டைக்கு வாயா, சண்டைக்கு வாயா. என்னமோ தெரியல, தள்ளி இருக்கும்போது வீரமா பேசினா பக்கத்துல போனேன்னு ஏதோ ஒரு காந்த சக்தி இழுக்குது. இழுக்கும் 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் ஆம்பிள் ஆம்புரா. என்ன நினைச்சு இன்னைக்கு 2ல ஒண்ணு பார்க்க மாட்டேன். மணிமேகலையா இல்ல நானான்னு பார்த்து போடுவான். இன்னைக்கு 2ல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். அடிச்சு நான் மூச்சு மாட்ட உடக்க. எங்க கோவம்? மாப்பிள்ள கோவம் எங்க? கோவம் எங்கயா? சண்டைக்கு வா, 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 சண்டைக்கு வா. ஏய் நான் வரதறேன். என்ன வேணும்? யார்ட்ட பேசுற? என் மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மனசாட்சி கீழே கிடக்கு. அது எங்க வேணாலும் கிடக்குமா? உளுந்த ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நாகரிகமா நடந்துக்கயா. அங்க பேசல வீரப்பா பேசுற, இங்க வந்து ஏயா சவுண்டு குறை. நாகரிகம் இல்லாம பேசுறேன்னா நீ சரியான ஆம்பளை. நேருக்கு நேரம் நெஞ்ச நிமித்தி பேசியா முத. பேசுங்க. ஒரு மாதிரியை நெஞ்சு துக்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரியை மூடு ஆகுது. நான் எதையும் துக்கலைங்க. அது இருக்கிறதே அப்படித்தான். இருக்கிறதே அப்படித்தானா? எங்க இளைஞர்களை பூரா மனசை கெடுக்கிறீங்களேமா. நான் யாரையும் கெடுக்கலைங்க. அந்த வேலைக்கு போறது இல்ல. அங்க பாரு அம்மூட்ட பிடிக்க பாரு வளர்ந்து பாக்குற மாதிரி பாக்குறீங்களே. அதுக்கு நினைக்குதுங்க நம்ம பேசாம பப்பு வேஷம் போட்டுருக்கலாம் போல இருக்குடா. தெரியாம என்ன பப்புல ஏதோ உட்காந்துருக்காமே நினைக்குதுங்க. அதுக்கு மட்டும் பப்பு வேஷம் மட்டும் போட்டுச்சுங்கன்னா அம்மூட்ட அங்கிட்டு போயிருங்க. மணிமேகலை எரும மாடு, எரும மாடு, பசுமாடு, பசுமாடு சோத்தோட பிய்யறீங்களா? வச்சுக்கிட்டு எப்படி பேசணுங்கிற ஒரு நாகரிகம் கூட. உனக்கு வேணா அக்கா தங்கச்சி உனக்கு வேணா அறிவு வேணா மோர கட்டையும் பாரு. போட்டுக்கிட்டு விட்டன் வைக்கி மோர துரும்பிரு பாத்துக்க. போயிட்டு போதியா அந்த கண்ணாடி விலை 10,500 ரூபாய். சூப்பரா தெரியும். அந்த கண்ணாடி போட்டா எல்லாம் 70 ரூபா. அதுவும் கிடையாது. ஒரு ஊர்ல மது பிரியர் நம்மளுக்கு பிரியா கொடுத்தாரு. எங்க அண்ணன் எதையுமே காசு போட்டு வாங்க. ஆமா இவங்க மட்டும் அப்படியே காசு போட்டு வாங்குறாங்க. நான் காசு போட்டுதானே வாங்குறேன். வாங்கி யாருக்கு கொடுக்கற? ஊருக்கு கொடுக்கற லூசு. நம்ம வாங்கி நம்ம கிட்ட ஒரு பொருள் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தர்ம பிரபு. அவ்வளவுதான். என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்கு. என்ன வியாபாரம்? உன்னை அடிக்கலாமா இல்ல வேணாமா? நான் என்ன வியாபாரம் தானே கேட்டேன். ஏன் கோவப்படுறீங்க? அப்ப வியாபாரத்தை கேட்டா எப்படி சொல்லணும்? சார் வாங்க சார், கூட நிறைய நொங்கு இருக்கு சார். 3 நொங்கு 40 ரூபா, 3 நொங்கு 50 ரூபான்னு சொல்லி வியாபாரம் பண்ணு. ஏற்கனவே மாமி திருப்பூர் கண்ணு நொங்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஒத்த கடை பக்கம் நொங்கு கிடைக்கல, பைபாஸ்ல தான் கிடைக்குது. இங்க வந்துகிட்டு நொங்கு நொங்குன்னா என் மாமன் நொங்கிடுவார் இங்க வந்து. நான் அத சொல்லிங்க. எல்லாருமே வியாபாரம் பாக்குறாங்க. எல்லா வியாபாரமும் ஒரே மாதிரி இருந்தா எல்லா பொருளோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. எங்க காட்டுங்க நொங்கு. மறுபடியும் நொங்கு அப்படியே காட்டாத நொங்க. அப்ப நொங்கு வியாபாரம் வெயில் காலத்துக்கு பூரா அப்படிதான். ஆமா நொங்கு சாப்பிடுறது வெயில் நேரத்துல தானே சாப்பிட முடியும். அப்ப நீங்க நொங்கு வியாபாரம் பண்றீங்க. கிட்னி ஃபெயிலியர், கல்லுக்கெல்லாம் நொங்கு நல்லது. பதனி வேணுமா? பதனி வேணுமா? மதனி வேணுமா? மதனி. தண்ணி எவ்வளவு சேருதோ சேர்த்து வச்சு குடுக்குற எல்லாம் குடிங்க பேசாம கடை. ஆமா இவங்களுக்கு 1.5 லிட்டர் வந்துரும். அப்ப நீங்க வந்து நொங்கு வியாபாரம் பாக்குறீங்க. நம்ம சிவகாசி பட்டாசுமா, பட்டாசு கடை. ஒரு நண்பர் அதைத்தான் சொன்னாரு. பட்டாசு இந்த தொழிலாளர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ரொம்ப சிரமம். ஆனா யாரும் சிவகாசியில போய் பட்டாசு வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் போயிடுறாங்கல்ல, சைனா பட்டாசுன்னு சொல்லி போயிடுறாங்க.
அதெல்லாம் எவ்வளவு கலப்படம், எவ்வளவு விஷயங்கள் கெடுதல் இருக்கு தெரியுமா? சைனாஸ் பட்டாசுலாம், அந்த மாதிரி பட்டாசுலாம் வாங்கி நம்மளாம் வெடிக்க கூடாது. பட்டாசு தயாரிக்கிறாங்கல்ல, எவ்வளவு அதோட மூலப்பொருள் தெரியுமாங்க? யாருக்கு மூலம்? அதோட பொருள் கேக்குறாங்க. நீ தானம்மா மூலங்கிற. எனக்கு தான் ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். இது வரைக்கும் நான் செங்கமலத்தான் தெருவில் ஒரு விஷயத்த சொல்லலை, இன்னைக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன? மணிமேகலை மேல ஒரு கொலை கேஸ் விழுக தெரிஞ்சிச்சு, ஆனா தப்பிச்சிருச்சு. ஆனா விழுந்துருந்துச்சுன்னா கொலை கேஸ் தான். இப்படி என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, இப்பதானே சொல்றீங்க. எங்க மாமி ஆதீஸ்வரன், நானு, மணிமேகலை, காரியப்பட்டி பக்கம் தோப்பூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, சொல்லணுமா இல்லையா? தோப்பூர். அந்த ஊர்ல இந்த பப்புன் டான்ஸ் முடிச்சுட்டு நாங்க உள்ள போய் கொஞ்சம் வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். மணிமேகலை கூந்தலை விரிச்சு போட்டுட்டு மாதிரியை முறைச்சு வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆட ஆரம்பிச்சிச்சு, ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நான் இந்த சாமியாரவுக, இந்த பெய்யாரவுகளை பார்த்தா பயம். எனக்கு பக்கத்திலே போக மாட்டேன். அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்றேன். போனா சட்டுன்னு அடிச்சு விடுவாங்க, குண்டா மாதிரி அடிச்சு விடுவாங்க. பயத்துல போறது கிடையாது. எனக்கு ஒரு பக்கம் பயம். என் மாமன் வெளியில தாளம் போட்டுக்கு இருந்தவர், பாத்தியார் சேப்பா மிருதங்கம், வெளியில தாளம் போட்டுக்கு இருந்தவர் டக்குன்னு உள்ள வந்து சூடத்தட்டை வேகம் எடுத்தார். டே மாப்பிள்ள இங்க வாடா. என்ன மாமா? கையை நல்லா இழுத்து பிடிச்சுக்கிட்டான்ட்டாரு. சரி, கையை நான் இழுத்து பிடிச்சுக்கிட்டேன். என் மாமன் இந்த புள்ள காலை போட்டு அப்படியே திரட்டுது. உடனே என் மாமன் காலை ரெண்டா அகட்டிக்கிட்டு, அவர் காலை ரெண்டா அகட்டிக்கிட்டு, இந்த முட்டிக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த முட்டிக்காலை வச்சு அப்படி ஓங்கி இப்படி அமைக்கிட்டாரு. சரி, காலை அப்படி திணற விடாம அமைக்கி வச்சுக்கிட்டாரு. விபூதி போனோம்னா எந்திரிச்சு தானே விபூதி போனேன்னு ஐயா எந்திரிக்கணும்ல. அப்படி முட்டிக்காலை எடுத்துட்டு அப்படி விபூதியை தூக்குனார்ல, நேக்க அந்த பிள்ளை வெதர்ல ஓங்கி ஒரு அடி அடிக்க சூடத்தட்டு பறந்து கொலகாரி முண்டை நாசமத்து போற முண்டைன்னு சொல்லி. ஆமா ஆத்தாடி, நீங்க விபூதி போடலன்னா ஆளு க்ளோஸ். மாமா மறுபடியும் சாமி வர மாதிரி இருக்கு. எதுக்கு? ஏற்கனவே இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கு, மறுபடியும். மாமா இப்ப சரியா போயிடுச்சா? வழக்கடுவுல வழி அம்மா உன் மேலையா அடிச்சு விடுங்கம்மா, வழக்கடுவுல வழி அம்மா உன் மேலையா அடிச்சு விடுங்கம்மா. என்ன தெரியுமா? நீ முடியுமா? கீழே 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 சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நான் பார்த்தது கிடையாது. எவ்வளவு ஒரு ட்ரீட்மெண்ட், சூப்பர் ட்ரீட்மெண்ட். வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் இலவசம். பாவம் அவங்களும் பாவம்மா. அண்ணே மாயவன மாதண்ணே, குடுத்தவை இருக்கிற பசங்களை கூட கெடுத்துக்கிட்டு இருக்கா நீ. நீதானே காட்ட சொன்ன. நான் எப்பமா கிடைக்குங்க? அங்க பாரியா, பேக்க தூக்கிட்டே திரியணும்.
தனித்தனியா குத்துவா. ஏதாவது சொல்லிட்டு செய்யணும். பொசுக்குன்னு போன எனக்கு என்ன தெரிய. அப்ப பிடிக்கப்ப உருண்ட மலை திரண்ட மலை, உருண்ட மலை திரண்ட மலை, பொய்யார கழுகு மலை, கழுகு மலை, கழுகு மலை, பொய்யார கழுகு மலை, கழுகு மலை, கழுகு மலை, பாசி பறந்தது தங்கமணி நாளில் உன்னை புரட்டி எடுக்க போறேன் தங்கமணி நாள். பாசி பறந்தது தங்கமணி புரட்டி எடுக்க போறேன் தங்கமணி நாள். மீனை பிடிக்க போனேன் ஆத்துல
வலிக்குது போல இருக்கு. இந்த பையன் காலை தூக்குறியா? நெருங்கி முள்ளு குத்து அதுக்காக காலை தூக்குறேன். மாப்பிள்ள அதுக்கு மறந்து இல்லையா அது? எதுக்கு? நானும் காலை தூக்கணுமா? ஆமா காலை தூக்குறேன். காலை தூக்குறேன் முன்னால சாணி வருது பின்னால. உங்களோட எல்லாம் சேரவே கூடாதுப்பா. ஒரு மொழிதான் வரும் கதை பல கூறும் உள்ளாக புதுமைகள் காட்டும் இளமை ஒளியாக பாடும் இளமை ஒளியாக பாடும். ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் இளமை ஒளியாக பாடும் இளமை ஒத்த அடியில காத்த கலக்கி முடியும். எப்ப பார்த்தாலும் அழுது அழுது காரியத்தை சாதிக்காதடி ஊழ பயமவள. கேளுக்கையா இந்த பையன் ஓயாம ஓயாம காலை தூக்குறியா? மாப்பிள்ள வேற எதனாலும் பிடிங்க, அதை பிடிக்காதீங்க. காலை தூக்குனா அம்மா வையும். அம்மா வையும். அம்மா சொல்லிருக்கு இந்த மாதிரி யாருப்பா இங்க காலை தூக்க சொல்லுவாங்க, நீ காலை தூக்காத, அவங்க காலை தூக்குனா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அம்மாவே அப்பா கிட்ட ஒரு தடவை காலை தூக்குச்சுல, அப்பெல்லாம் அப்பா ஒண்ணும் மனாம இருந்திருப்பாரா? வாசிச்சிருப்பாரு, ரசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி நீ காலை தூக்க அவங்க பூரா ரசிப்பாங்க. அம்மா காலை தூக்குனா நீ இந்த பையன் ஹை அழைக்காதே நினைக்காதே அவைகளிலே அழைக்காதே நினைக்காதே அவைகளிலே உள்ள ஓடல. ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கனகரகம், ஒரு நிலவு நடன கவிதை முழுதும் மந்திரம், ஒரு நிலவு மலர் நடனம் புரியும் கனகரகம், மந்திரம்
மைசூருக்காரங்க யோகம் இந்த வச்சு மறையா ஆடால கண்டாடக்கு தகப்பா வணக்கம் வணக்கம் காலுக்கு செலவையில உங்க காலடிக்கு முதல் வணக்கம் என் காதல் மாறுமையா உங்க கட்டளைகள் மறக்கும் என் காலுக்கு செலவையில உங்க காலடிக்கு முதல் வணக்கம் என் காதல் மாறுமையா கட்டளைகள் மறக்கும் நீ ஒன்று என்னவோ தாய்மார்கள் பூரா கை தட்டி இருக்கீங்க. காலையில கொலால தண்ணி குடிச்சிட்டு வரும்பொழுது இப்படி பல்ட்ட கடிச்சு தான் தூக்கிட்டு வரணும். ஆமா உனத்தான் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தெரியும். செட்டு பல்லான்னு தண்ணி கொடை எடுத்து நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. தண்ணி கொடை எடுத்து நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. நீ சொன்னது கொடுத்து தேடி நான் சந்திச்சு அழகுதானே மலராத மெல்லிய பொண்ணு கொஞ்சம் மனவிறது. தண்ணி கொடை எடுத்து நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.